டிஃபரெண்ட்டாக எப்படி பாம்பே பூரி மசாலா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து உருளைக்கிழங்க கட் பண்ணி குக்கரில் வந்து உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இன்னொரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி ஜீரகம், பச்சை மிளகாய், ஒரு பிடி வந்து கொத்தமல்லி தழை இவ்வளோ போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வெந்ததும் அதில் வந்து உருளைக்கிழங்க வந்து நல்லா மசிச்சு வச்சுட்டு அதை வந்து உள்ளால வந்து போட்டு இன்னும் வந்து நம்ம அதை வந்து நல்லா கிளறி கொடுக்கணும். கொடுத்துட்டு மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், உப்பு இது இவ்வளவும் போட்டு நல்லா வந்து கிண்டி கொடுத்துட்டு நல்லா வந்து சுடு தண்ணி வந்து கொஞ்சம் வந்து விட்டு வச்சு மூடி வச்சு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்தோன்னா பூரி மசாலா பாம்பே பூரி மசாலா வந்து ரெடி ஆகும். இது வந்து சப்பாத்தி, பூரி இதுக்கெல்லாமே சாப்பிட்றதுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பூரி மசாலா செய்து பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.